ஃபாத்திமா அஸ்மினா. ஒரு சிலர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, நானும் என்னுடைய பார்ட்னரும் லவர்னு வச்சுக்கொள்வோம், நீண்ட காலமாக காதலிக்கும் போது நிறைய ஹக் பண்ணுவோம், கிஸ் பண்ணுவோம், ஏன் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருந்தோம். ஆனால் வேறொருத்தரை கண்ட உடனே என்ன அப்படியே தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. அப்போ இவ்வளோ காலம் பழகினது காதலிச்சது எல்லாம் பொய்யா அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணி கேட்டவங்களுக்காக மட்டும் நான் சொல்லலை, பொதுவாகவே நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். காதல் என்பது உடல் சம்பந்தப்பட்டதல்ல, உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. உங்களுடைய உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ளணும், உங்களை புரிஞ்சு கொள்ளணும், உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளணும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டால் அது உங்களுடைய பார்ட்னரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கணும், அவங்களும் அதை எண்ணி சந்தோஷப்படணும். அதுவே உங்களுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துட்டா அதுவும் அவங்கள பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். குறிப்பாக அந்த கஷ்டத்திலிருந்து வெளியேறுவதற்கு உங்களுக்கு கை கொடுக்கணும். உங்களுடைய நல்லது கெட்டதுல இரண்டிலுமே இருக்கிறது. உதாரணமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் போது கூட இருந்துட்டு உங்களுக்கு ஒரு கெட்டது நடந்துட்டா, உதாரணமா நீங்க ஆக்சிடென்ட்ல ஒரு கை போயிடுச்சு, அப்ப உங்களை விட்டுட்டு போயிடுறது இல்லை, நீ இப்படி இருந்தாலும் உன் கூடவே நான் இருப்பேன்னு சொல்றதுதான் உண்மையான காதல். இது தவிர்த்து எப்போ பார்த்தாலும் கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கொள்வது, இந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னால் அது உண்மையான காதல் அல்ல. இதுவே ஆண்கள் இப்படி பழகினாங்கன்னா பெண்களாகி உங்களுடைய உடம்புக்காகவும், பெண்கள் இப்படி பழகினாங்கன்னு சொன்னா உங்களுடைய பணத்துக்காகவோ வேற எதுக்காகவோ தான் உங்களோடு பழகுறாங்கன்றதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நன்றி.